ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைல் பழம்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் மைதா மாவு, 3 டீஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, மஞ்சத்தூள், ஆப்ப சோடா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து வெல்லமும் ஏலக்காய் தூளும் தண்ணியும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. உங்களுக்கு வெல்லம் இல்லைனாலுமே நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. உங்கள் தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்குங்க. பழுத்த நேந்திர பழமாக எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் கொஞ்சம் மெலிசாக வெட்டி வச்சுக்கோங்க. பழம் ஒரு சில பழம் புளிக்கும், ஒரு சில பழம் நல்லா தித்திப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சுவை மாறுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நான் இந்த வாட்டி தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைனாலுமே நீங்கள் கோல்டு வின்னரும் மற்ற எந்த எண்ணெயில் பொரிக்கணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் பொரிச்சிக்கலாங்க. இதை லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா திருப்பி வறுத்து எடுத்து நீங்கள் சுட ஈவினிங் டைமில் இந்த குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.